கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம், வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். இன்று எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எங்கள் பெத்தேல் ஊழியங்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலை பாடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய சத்துருக்களின் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி மீட்பார். நாம் பாடி ஆராதிப்போமா? கர்த்தருடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். நாம் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். என் துருகமும் நீர், என் கேடகமும் நீர், என் இரட்சண்ய கொம்பும் என் அடைக்கலமும் நீர் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, ஊக்கமாய் வந்து உதவி செய்தார், ஊக்கமாய் வந்து உதவி செய்தார். ஆமென். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். தயை செய்பவனுக்கு நீர் தயையுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். தயை செய்பவனுக்கு நீர் தயையுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். புனிதருக்கு நீர் புனிதரன்றோ, புனிதருக்கு நீர் புனிதரன்றோ, புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். இரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீ, உமது கரம் என்னை உயர்த்தும். இரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீ, உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரே அல்லால் தேவன் இல்லை, கர்த்தரே அல்லால் தேவன் இல்லை. அவரே எந்தன் கண்மலையாவார், அவரே எந்தன் கண்மலையாவார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. நீதியின் சால்வையை எனக்கு தந்து, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார், உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகின்றார். ஆமென். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன்.
கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயரத்திலிருந்து அவர் தம்முடைய கையை நீட்டி நம்மை ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கி விடுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை பாடி துதிப்பது நம்முடைய வாழ்வில் கிடைத்த பெரிய பாக்கியம். நாம் சேர்ந்து இணைந்து ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அதிகமாய் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய கிருபை மேலானது. ஹல்லேலூயா. நம் ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலானது. நம்மை ரட்சித்து நம்மை இன்றளவும் நடத்துகிற தேவ கிருபை நம்மோடு இருக்கிறது. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடுவோமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருப 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 கிருப. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியதும் உங்க கிருப. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியதும் உங்க கிருப. கிருப 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 கிருப. ஆமென். கிருப கிருப கிருப. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருப, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருப. என்னை நீதிமானாய் மாற்றியது உங்க கிருப, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருப. கிருப 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 கிருப. இயேசுவின் கிருப கிருப, தேவ கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருப, காயங்களை கட்டியது உங்க கிருப. கட்டுகளை நீக்கியது உங்க கிருப, காயங்களை கட்டியது உங்க கிருப. கிருப 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 கிருப. வல்லமையை அளித்தது உங்க கிருப, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருப. வல்லமையை அளித்தது உங்க கிருப, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருப. கிருப 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 கிருப. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மேலானது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அவருடைய கிருபை பெரியது. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியே சொல்கிறான், கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. ஹல்லேலூயா. நம்மை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுமானால் சத்துருவின் கையிலிருந்து
அந்த கிருபை நம்மை விலக்கி காக்கும். ஹல்லேலூயா. அந்த கிருபை மேலானது. சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இருக்கிறதான இடங்களிலே, நீங்கள் வீடுகளில் இருக்கலாம், உங்கள் அலுவலகங்களில் சில நேரங்களில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரி, கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மேலானது. அவருடைய கிருபையினாலே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். கிருபையினாலே அழைத்து வந்தார். நம்மையும் கிருபையினால் அழைத்திருக்கிறார். கிருபையினால் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய மேன்மை அல்ல, நம்முடைய பரிசுத்தம் அல்ல, நம்முடைய திறமை அல்ல, எல்லாம் தேவ கிருபை. இந்த உணர்வோடு கர்த்தரை நோக்கி பார்ப்பாயா? இந்த உணர்வோடு நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் இந்த நாளை காண செய்த தேவ கிருபை தான். இந்த நாள் நம் உயிரோடு இருப்பது தேவ கிருபை தான். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளாவிட்டால் நம் நிலை பெயர்ந்து போயிருப்போம் அல்லவோ? அந்த மேலான கிருபையால் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவன். அந்த தேவனை நோக்கி பாருங்க. ஓ ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்தது அதே தேவ கிருபை தான். இந்த நாளில் நம்மை நடத்துகிறது அதே தேவ கிருபை தான். அந்த கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவ கிருபை அது. ஹல்லேலூயா. உன்னை காத்து உன்னை வழி நடத்தின கிருபைக்கு முன்பாக நிற்கிறோம். ஈவாய் கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் ஊற்றான தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே கர்த்தரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தயை செய்கிறவனுக்கு நீர் தயை உள்ளவர். ஆண்டவரே அப்பா, நீதிமானை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் மேல மனதுருகுகிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்களை அழைத்து எங்களை அறிந்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே உதிரா பிண்டமாக இருக்கும் பொழுதே உம்முடைய அழகான கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருந்ததால் முடிந்ததென்று நினைத்த எங்களுடைய வாழ்வு ஆண்டவரே தொடக்கத்தை தந்தீர். இன்றளவும் நடத்தி வருகிறீர். உமக்கு நன்றி. துர்ச்சன பிரவாகங்களை எங்களை சூழ்ந்து கொண்டு பொழுதும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு வெற்றி தந்து எங்களை நினைவு கூர்ந்த தகப்பனீர். உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உயரத்திலிருந்து கையை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து எங்களை தூக்கி மீட்டெடுத்த தேவன் நீர் அல்லவோ? நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எவ்வளவு திரளான கிருபை, எவ்வளவு திரளான அன்பு, எவ்வளவு திரளான இந்த மீட்பு. எல்லாவற்றுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். எங்கள் ரட்சிப்பென்னும் பாத்திரத்தை எடுத்து உம்முடைய சன்னிதானத்து முன்பு வந்து நிற்கிறோம். ராஜா, உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோம், ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் பெருகன என் வாழ்வில், நான் சிறுகன. ஆண்டவரே, என்னுடைய மேன்மை எல்லாம் குப்பை. ஆண்டவரே, உம்முடைய கிருபை மேலானது. ஆண்டவரே, என்னை குறித்து நான் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நீர் என்னோடு வருவதனால் மாத்திரமே நான் விசேஷித்தவன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீர் என்னோடு இருப்பதினால், நீர் எனக்கு மேக ஸ்தம்பமாய் இருப்பதினால், நீர் எனக்கு அக்னி ஸ்தம்பமாய் இருப்பதினால் ஆண்டவரே இன்றளவும் நிலைத்து நிற்கிறேன். நான் நிற்கிறது என் கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் அல்லவோ? என்னால் நிற்க முடியாது என்று சொல்லும் பொழுது என்னை தாங்கி பிடிக்கிற தேவ கிருபை அது. ஹல்லேலூயா. தாழ்வில் என்னை நினைத்த தேவ கிருபை அது. ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடாத, ஒருபோதும் விட்டு விலகாத தேவ கிருபை அது. ஹல்லேலூயா. அந்த கிருபைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதுமாக கண்ணின் மணி போல பாதுகாத்தது என் தேவ கிருபையே. ஹல்லேலூயா. 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 நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லுங்க, அப்பா நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கருத்தாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கருத்தாய் என்னை நடத்தினாரே. கரங்களை உயர்த்து. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே,
வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. அவர் நம்பத்தக்கவர், நன்மை செய்கிறவர், நம் நம்பிக்கையானவர். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடுவோமா? நன்றியோடு நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. சேர்ந்து கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. ஆமென். கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, ஆமென், நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், சேனையின் கர்த்தர் எந்தன் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படேனே. சேனையின் கர்த்தர் எந்தன் முன்னே செல்கின்றார் என்றும் பயப்படேனே. கரங்களை தட்டி நல்லவரே, வல்லவரே, ஆமென், நன்மைகள் என் வாழ்வில். தேங்க் யூ ஜீசஸ். நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால், நன்றியால் முழு உள்ளத்தோடு ஆமென் நிறைந்து பாடுவோம். நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவர். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, நன்மைகளை என் வாழ்வில் செய்தவர், இம்மட்டும் நடத்தின என் தேவனாகிய கர்த்தர் இனியும் என்னை நடத்த போதுமானவர் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்புகிற தேவன் அவர். ஹல்லேலூயா.
விடாய்த்து போன உன் ஆத்துமாவுக்கு, விடாய்த்து போன உன் எலும்புகளுக்கு, விடாய்த்து போன உன் வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு புதிய கிருபையின் வாசலை, ஒரு நித்திய வாசலை, ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலை உனக்காக வைத்திருக்கிறார். அது திறந்தே வைத்திருக்கிறார். நீதியின்படி உன்னை நடத்துகிற தேவன், கிருபையின் கரத்தினால் உன்னை நடத்துகிற தேவன், பேரன்பினால் உன்னை நடத்துகிற தேவன். அந்த திறந்த வாசலின் வழியாய் உட்பிரவேசிக்க உனக்கு கிருபை தருகிறவர். நீ இறுக பிடித்து கொண்டிருக்கிற என் தேவனுடைய கரம் அது உன்னை நடத்த போதுமானது. அவரை நோக்கி பார்த்த முகங்களை வெட்கத்துக்கு விலக்கி ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன் அவர். அன்பு சகோதரா, சகோதரி, உன் வாழ்வின் எல்லை முழுவதும் என் தேவனால் சமாதானம் கொடுக்க முடியும். உன் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் தப்பித்து பிழைத்து கொள்ள தேவக்கரம் முன்னோடு வர முடியும். நோக்கி பார்க்கிற என் தேவன் அவர் கண்மலையாயிருக்கிறார். உன் ஏக்கத்துக்கும் குமுறலுக்கும் உன்னுடைய எல்லா சூழ்நிலைக்கும் அவரே போதுமானவர். அவர் என்றென்றும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கண்ணீரை துடைத்து தேவ பர்வதத்தை நோக்கி பார். மோசையோடு இருந்தது போல, யாக்கோபோடு இருந்தது போல கர்த்தர் உன்னோடு இருப்பார். யோசுவாவோடு இருந்தது போல, கிதியோனோடு இருந்தது போல பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உன்னோடு இருப்பார். தாவீதோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருந்து நிச்சயமான கிருபைகளை உனக்கு தருவார். நீ உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனாய் இருப்பாயானால் உன்னை பூரண சமாதானத்தோடு என் தேவன் காத்துக் கொள்வது அதிக நிச்சயம். அல்லேலூயா. என் இயேசுவை நோக்கிப்பா, அந்த பரிசுத்த தேவனை நோக்கிப்பா. கரைதுரை பிழையற்ற பிள்ளையாக, புத்தியுள்ள கன்னிகளாக உன்னை மாற்றவும், கர்த்தரோடு அவரோடு யுக யுகமாய் வைத்துக் கொள்கிற நிச்சயத்தை தரவும் என் இயேசு ஒருவரே வழி, என் இயேசு ஒருவரே வழி, என் இயேசு ஒருவரே வழி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். என் கால்கள் தள்ளாட விடமாட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்க மாட்டார். என் கால்கள் தள்ளாட விடமாட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் என்னாலும் தூங்க மாட்டார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். ஒரு தோள்களின் மேல உன்னை தூக்கி சுமக்கிற தேவன் அவர். அன்பு நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர். அன்பு சகோதரா, சகோதரி, வழியின்றி வாழ்க்கை இல்லை என்று நீ முடிவெடுக்க முடியாது. காரணம், உலக தோற்றத்திற்கு முன்பே உன்னை அழைத்திருக்கிற தேவன், உன்னை அறிந்திருக்கிற தேவன். நீ கருவில் உருவாவதற்கு முன்பாகவே உன்னை தெரிந்து கொண்ட தேவன். உன்னை நித்தியத்துக்கு கொண்டு சேர்க்கும் வரை அவர் சொன்னதை உன் வாழ்வில் நிறைவேற்றி உனக்கு அவர் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் செம்மையான வழியில் நிறைவேற்றுவார். அதற்கு ஏற்ற காலம் வைத்திருக்கிறார். உடைத்து போன உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து அது நன்மையாக கர்த்தர் உன் கரத்தில் தருவார். நீ தேவனுடைய பார்வைக்கு பிரியமாய் நடப்பாயானால் அவர் உனக்கு குறித்து வைத்திருக்கிற நன்மைகளை ஒரு தடை இல்லாமல் உனக்கு தர அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. அப்படியே என் தேவனுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதை இந்த உலக கண்கள் கண்டிருக்க முடியாது, இந்த உலக காதுகள் கேட்டிருக்கவும் முடியாது. நாங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நீர் எங்களோடு இருந்து நீர் செய்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் உம்மை 100க்கு 100 நம்புகிறோம்.
நாங்களுமே விசுவாசிக்கிறோம். உடைய கிருபை எங்கள் ஜீவனிலும் மேலானது ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். உயர்ந்த கண்மலையாய் வெளிப்படுகிற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்விலும் என் தேவன் அதிசயராய் வெளிப்படுகிற கிருபைக்காக நன்றி. மகிழ பண்ணுகிற கிருபைக்காக நன்றி. வற்றாத ஜீவநதியாய் ஒவ்வொரு வீடுகளிலும் என் தேவனுடைய ஆசீர்வாதம் பிரவாகித்து போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் சாட்சிகளாய் நிறுத்துங்கப்பா. இந்த கடைசி காலத்தில் உமக்காக அன்பு கூர்ந்து வாழக்கூடிய கிருபையை கொடுப்பீராக. எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். வார்த்தையை கொண்டு பேசி எங்களை பலப்படுத்துவீராக. இயேசு மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல வேளைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். மீண்டுமாய் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். நாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்லுவோம். பாருங்கள், இந்த நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து அநேக சபைகள் தியானிக்கிற ஒரு காலத்திற்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக நிகழ்ந்த நிகழ்வுகளில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட பஸ்காவை ஆசரித்தது. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டார்கள். இயேசு அவர்களிலே 2 பேரை அழைத்து, நகரத்துக்கு செல்லுங்கள், அங்கே ஒரு மனிதன் தண்ணீர் குடத்தை சுமந்து வர காண்பீர்கள். அவன் எந்த வீட்டிற்கு செல்கிறான் என்பதை கவனியுங்கள். அந்த வீட்டு எஜமானிடத்திலே சென்று பஸ்காவை ஆசரிக்கும்படியாக போதகருக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இடம் எது என்று சொல்லி கேளுங்கள். அவ்விதமாக அவர்கள் சென்று கேட்டார்கள். அவன் ஒரு மேல் வீட்டறையை காண்பித்தான். கம்பளம் முதலானவைகள் விரிக்கப்பட்டிருந்த ஒரு மேல் வீட்டறையை அந்த மனிதன் காண்பித்தான். அங்கே அவர்கள் பஸ்காவை ஆயத்தப்படுத்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீஷர்களோடு கூட பஸ்காவை புசிப்பதற்காக ஆயத்தப்பட்டார். அப்பொழுது அவர் பந்தியை விட்டெழுந்து தன்னுடைய மேல் வஸ்திரத்தை கழட்டி வைத்து வேறொரு வஸ்திரத்தை எடுத்து தன்னுடைய அறையிலே கட்டி கொண்டு தம்முடைய சீஷர்களுடைய கால்களை கழுவவும் துடைக்கவும் துவங்கினார். பேதுருவிடத்தில் அவன் வந்தபோது, ஆண்டவரே, நீர் என்னை கழுவக்கூடாது என்று சொல்லி அவன் பேசினான். கர்த்தர் சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொல்லிவிட்டார். உடனே அவன் சொன்னான், ஆண்டவரே, அப்படியானால் என்னுடைய கால்களை மாத்திரமல்ல, என்னை முழுவதும் கழுவும். அவர் சொன்னார், என்னை முழுகினவன் தன் கால்களை மாத்திரம்தான் கழுவ வேண்டும் என்று சொல்லி சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, செய்தது மட்டுமல்ல, அவர் வேறொன்றையும் சொன்னார். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பெரிய ஆலோசனையை கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவர்கள் பந்தி இருந்தபோது அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். இவ்விதமாக அவர்கள் பந்தி ஆசரிக்கும் போது அவர் மிக முக்கியமான ஒரு செய்தி அவர்களுக்கு சொல்கிறார். உங்களிலே ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். உடனே எல்லாருடைய பார்வையும் யோவான் மீது பதிகிறது. யோவான் அவருடைய மார்பிலை சாய்ந்து கொண்டு கேட்கிறார், ஆண்டவரே, அவன் யார்? உடனே அவர் சொல்லுகிறார், இந்த துணிக்கையை நான் தோய்த்து எவனுக்கு கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லி அவர் அப்ப துணிக்கையை எடுத்து ரசத்திலை தோய்த்து யூதாசுக்கு கொடுக்கிறார். யூதாஸ் காரியத்து அதை வாங்கினான். வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அவர்களை விட்டு புறப்பட்டு போய்விட்டான். இப்பொழுது 11 சீஷர்களும் அங்கே இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட போகிறதை குறித்து, சிலுவை மரணத்தை குறித்து பல சந்தர்ப்பங்களிலே அவர்களோடு கூட பேசி கொண்டு வந்தார். அவர்களுக்கும் புரிகிறது, ஒரு இறுதியான சூழ்நிலைக்குள்ளாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய காலங்கள் நெருங்கிவிட்டது. அவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடித்து பரலோகத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது என்பது அவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே அவர் இந்த 11 பேருக்கும் சில காரியங்களை பேசினார். அதைத்தான் இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்கப் போகிறோம். ஏன் அப்படி பேசினார் தெரியுமா?
யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அதற்கான ஒரு பதில் இருக்கிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். ஒன்றிலே சொல்கிறார், நீங்கள் இடர் அடையாதபடிக்கு இவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். பல காரியங்களை அவர்களோடு கூட பேசிவிட்டு மிக முக்கியமாக சொல்கிறார், ஒரு காலம் வரப்போகிறது. இந்த காலத்திலே யூதர்கள் தங்களுடைய ஜெபாலயங்களுக்கு புறம்பாக உங்களை தள்ளிவிடுவார்கள், ஒதுக்கி வைப்பார்கள். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் அப்படி செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் வருகிறது. அந்த கொடிய காலத்திலே நீங்கள் இடரடைந்து போகக்கூடாது என்பதற்காக இவைகளை சொன்னேன் என்று சொல்லி பல காரியங்களை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். பாருங்கள், அதில் மிக முக்கியமான சில காரியங்களை இப்பொழுது நாம் சிந்திக்கப் போகிறோம். ஏனென்றால் இப்பொழுது நாமும் ஒரு கொடிய காலத்திற்குள்ளாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறோம். அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரிந்து செல்ல இருக்கிற அந்த சூழ்நிலையிலே பாருங்கள், சீஷர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்தை அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்களோ, அதுபோல நாமும் உலகத்தின் இறுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் ஒரு கொடிய காலத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், வருகையின் அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சம், இவையெல்லாம் நம்முடைய காலத்திலே அதிகமாக நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்மிலே அநேகர் சஞ்சலத்தோடும் துக்கத்தோடும் கூட காணப்படுகிறோம். வருகையில் நான் பங்கு பெறுவேனா? இன்னும் அநேகருக்கு கால சூழ்நிலைகளில் நடைபெறக்கூடிய காரியங்களை குறித்து உள்ளத்திலே துக்கம். பாருங்கள், அங்கே யூத ஜெபாலயங்களுக்கு அவர்கள் புறம்பாக்கப்பட்டது போல இன்று அநேக நாடுகளிலே கிறிஸ்தவர்கள் புறம்பாக்கப்படுகிறார்கள். கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் காணப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் சொல்லுவதற்கே அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அநேக தேசங்களிலே காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாமும் இருக்கிறோம். அவர்கள் அப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள் இருந்தபோதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொன்னார். அவர்கள் இடர்கள் அடையக்கூடாது என்பதற்காக சில காரியங்களை சொன்னார். அதே காரியங்கள் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் முக்கியமானதாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய சிந்தனையோடு சில காரியங்களை, அவர் சொன்ன சில கட்டளைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விருப்பமுள்ளவனாக இருக்கிறேன். முதலாவது ஒரு காரியம், யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை கொண்டு வருவோம். நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 12 பேரை ஆண்டவர் தமக்கு என்று தெரிந்தெடுத்தார். அதிலே ஒருவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாக தீர்மானம் எடுத்தான். ஆசாரியர்கள் அவனுக்கு கொடுக்கிற வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்க தீர்மானித்தான். காட்டி கொடுக்கும் வேளை வந்தது என்பதை அவன் உணர்ந்தான். அவன் பஸ்காவில் இருந்து எழுந்து சென்று விட்டான். காட்டி கொடுப்பதற்காக சென்று விட்டான். 11 பேர் இயேசுவை விட்டு பிரியாமல் இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் இயேசு சொன்ன மிக முக்கியமான காரியம் என்ன? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள். ஏனென்றால் எப்படி யூதாஸ் காரியத்து என்னை காட்டி கொடுக்கிறானோ, இதே போல உங்களை ஒருவரில் ஒருவர் காட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் வரக்கூடும். ஆனபடியினாலே நீங்கள் ஒருவருக்கொருவர் பாராட்டுகிற அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்திலே எத்தகைய அன்பு வைத்திருந்தாரோ அதே போல சீஷர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பும் கட்டளையுமாக இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் எவ்விதமான அன்பு வைத்தார்? யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 12-13 வசனங்களிலே நாம் கடந்து செல்வோமேனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனை கொடுக்கிற அன்பு. நான் உங்களை சிநேகிதர் என்றேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை சிநேகிதர்களாக பாவிக்கிறார். ஒரு மனுஷன் தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிறதிலும் அதிகமான அன்பு ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர்களுக்கு விவரித்து சொன்னார். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை தன்னுடைய சிநேகிதர்களாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவர்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை அவருடைய வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஜீவனை கொடுக்கிற ஒரு அன்பு திருச்சபைக்குள்ளே காணப்பட வேண்டும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று காத்திருக்கிற தேவ மக்களாகிய நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆதி சீஷரிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்ததும் கட்டளையிட்டதுமான காரியம் இதுதான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள். மீண்டும் சொல்கிறார், அப்படியானால் அப்படி நீங்கள் நான் உங்களிடத்திலே அன்பாக இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒரு அன்புள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். அப்போ கிறிஸ்தவத்தின் அடிப்படை உபதேசமே அன்பு. பிதாவினுடைய அன்பு இயேசுவை நமக்கு கொடுத்தது. இயேசுவின் அன்பு கல்வாரி சிலுவையிலே தன்னையே தியாக பலியாய் ஒப்பு கொடுத்தது. அதே அன்பிலே நாம் நிறைந்திருந்து நாம் ஒருவருக்கு அன்பு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அந்த சீஷர்களுக்கு சொன்ன அந்த கட்டளை நமக்கும் மிக முக்கியமாக பொருந்தும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பந்தியை ஆசரித்து கிறிஸ்துவின் நாளுக்கென்று ஆயத்தப்படுகிற தேவ மக்களாகிய நாம் நிச்சயமாக ஒருவர் ஒரு அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த கடைசி கொடிய காலத்திலே நாம் ஒருவர் காட்டி கொடுக்கிறவர்களாக அல்ல, ஒருதலை ஒருவர் விட்டு பிரிகிறவர்களாக அல்ல, ஐக்கிய குறைவோடு கூட வாழுகிறவர்களாக அல்ல, வேற்றுமையை கொள்ளுகிறவர்களாக அல்ல, ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி இயேசு எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பவுல் குறிப்பிடும்போது சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட நாம் அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் தனித்தனியே அவயவங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் எழுதுவதை நாம் பார்க்க முடியும். ஒரு அவயவம் பாடுபடும்போது சரீரத்திலே மற்ற அவயவங்கள் எவ்விதமாக கூடவே பாடுபடுகிறதோ, அதே போல திருச்சபை வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, ஒரு சீஷனுடைய வாழ்க்கையிலே, ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே பாடுகள் நெருக்கங்களும் வரும்போது மற்றவர்களும் அவன் கூடவே பாடுபட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே இந்த கடைசி காலத்திலே சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த கொடிய காலத்திலே பிசாசு பல்வேறு விதத்திலே திருச்சபைகளுக்குள்ளே கிரியை செய்கிறார். திருச்சபைகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, விசுவாசிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, ஜாதி பேதங்கள் திருச்சபைகளுக்குள்ளே காணப்படுகிறது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லக்கூடிய பேதங்கள் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற நாம், அப்பா பிதாவே என்று அழைக்கிற நாம் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற காரியம். அது எப்படிப்பட்ட அன்பு? இயேசு தம்முடைய சீஷர்களுக்காக ஜீவனை கொடுக்கிற விதமாய் அன்பு பாராட்டினது போல, இயேசு நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் அத்தகைய அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்று பொதுவாக திருச்சபைகளிலே அல்லது போதகர்கள் மட்டத்திலே எல்லாரும் ஒருவர் சந்திக்கும் போது பிரைஸ் லார்ட் சொல்லுவோம், நன்றாக இருக்கிறீர்களா என்று சொல்லி நலம் விசாரிக்கிற பண்புகளும் உண்டு. அது மட்டும் போதாது பிரியமானவர்களே, அதை காட்டிலும் அதிகமான ஒரு அன்பை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அத்தகைய அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 4 முதல் 7 வசனங்கள் வரைக்கும் அன்பை குறித்ததான ஒரு நல்ல டெஃபினேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு, கிறிஸ்தவ அன்பு, கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் பாராட்டுகிற அன்பு, கிறிஸ்தவ குடும்பங்களிலே காணப்பட வேண்டிய அன்பு, கிறிஸ்தவ சபைகளிலே காணப்பட வேண்டிய அன்பு, சபைகள் ஒருவருக்கொருவர், விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் பாராட்ட வேண்டிய அன்பு எத்தகையதாக இருக்க வேண்டும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த காலகட்டத்தில் நாம் அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த தினத்தில் நாம் எல்லாரும் அன்புள்ளவர்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டாலும் வேதம் சுட்டி உணர்த்துகிறபடி நம்முடைய அன்பு இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற வண்ணமாக நம்முடைய அன்பு இல்லை. பவுல் கொலோசை சபைக்கு எழுதும்போது சொல்கிறார், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையை தரித்து கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். பாருங்கள், இந்த வசனங்களை சற்று தியானித்து பாருங்கள், இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த 2 பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் மற்றவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா?
நம்முடைய குடும்பத்தாரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? நம்முடைய ஊழியக்காரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? நம்முடைய சபையின் பிற விசுவாசிகள் மத்தியிலே அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோமா? ஒரு சபை விசுவாசிகள் மற்ற சபையாரோடு கூட இப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக இருக்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள். காலம் கொடியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நாம் நிச்சயமாக ஒருவர் பூரண அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனத்தின்படியான அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தாரே அத்தகைய அன்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் மிக முக்கியமாக சொன்ன காரியம் இது. இரண்டாவது, நம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொன்ன காரியம் என்ன? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் நான் வாசிக்க விரும்புகிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். பாருங்கள், சிந்திக்க வேண்டும். முதலாவது அவர்களிடத்தில் சொல்கிறார், நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள், அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லி அறியப்படுவீர்கள். இரண்டாவது சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலை செய்திகளை நாம் அறியும் போது உண்மையாகவே நம்முடைய இருதயமும் சோர்ந்து போகத்தான் செய்கிறது. அன்று சீஷருடைய இருதயம் சோர்ந்து போய்விட்டது. என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு உயர்த்தப்பட போகிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். சிலுவை மரணத்தை குறித்து அவர் தெளிவாக அவர்களோடு கூட போதித்திருந்தார். ஆனபடினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிரிவு அவர்களுக்கு ஒரு பெரிய துக்கத்தையும் பாருங்கள், ஒரு பெரிய துயரத்தையும் சங்கடத்தையும் உண்டாக்கி இருந்தது. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்று விட்டால் அல்லது சிலுவையில் அறைந்து மரித்து உயிர் தெழுந்து அவர் பரலோகத்திற்கு கடந்து சென்று விட்டால் நம்முடைய நிலை எவ்விதமாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அச்சம் அவர்களுக்குள் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடினாலே அவர்களை தேற்றும்படியாக ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த பிரிவு, இந்த நெருக்கமான காலகட்டத்திலே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, திட விசுவாசத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதற்காக சில காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒன்று, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி வந்து நான் மறுபடியும் அழைத்து செல்வேன். ஆனபடினால இந்த பிரிவு என்பது சில காலங்கள் மட்டும்தான், அல்லது இந்த பிரிவு என்பது குறுகிய காலம் மட்டும்தான். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் திடப்படுத்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாட்களில் நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் உண்டு. பாருங்கள், வேத வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். கொடிய காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்றாலும் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்நோக்குகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். நமக்கு ஒரு நிச்சயம் வேண்டும், நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக சென்றிருக்கிறார். ஏற்ற நாளிலே அவர் இருக்கிற இடத்திலே நாமும் இருக்கும்படி நம்மை மறுபடியும் வந்து சேர்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மட்டுமல்ல, அவர் சீஷர்களுக்கு இரண்டாவது ஒரு காரியத்தை சொன்னார். யோவான் 14:16 அங்கே சொல்லப்பட்டிருக்கிற, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை குறித்து ஒரு அறிமுக உரையை சொல்லுகிறார். நான் பரலோகத்துக்கு செல்வது மட்டுமல்ல, பிதாவை வேண்டிக் கொள்ளும் போது என்னென்னைக்கு உங்களோடு கூட இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை உங்களுக்கு பிதா தருவார். அவர் உங்களோடு கூட இருப்பார். எனக்கு பதிலாக அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை தேற்றி வழிநடத்துவார் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி திட்டமாக பேசுகிறார். இன்னும் சொல்கிறார், நான் சொன்ன எல்லாவற்றையும், நான் உங்களுக்கு விவரித்து பேசிய, நான் சொல்லிய சகல கற்பனைகள் கட்டளைகள் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி சொல்கிறார். உங்கள் அத்தனை பேரையும் அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்கிறார். மட்டுமல்ல, வரப்போகிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர், தி மினிஸ்ட்ரி ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், அவர்களுக்கு விவரித்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார். மூன்றாவது அவர்களுக்கு சொல்லும்போது சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். 14:27 சொல்லப்பட்டிருக்கிற, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அந்த சமாதானம் எப்படிப்பட்டது தெரியுமா? உலகம் கொடுக்கிற வண்ணமான சமாதானம் இல்லை.
அது நிரந்தரமான சமாதானம். அந்த சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமாதானத்தை வைத்து போவதை குறித்து அவர்களுக்கு சொல்கிறார். மாத்திரமல்ல, 16ஆம் அதிகாரம் 33 சொல்லும்போது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படியானால் அதனுடைய பொருள் என்ன? நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்கள் திடம் விசுவாசத்தோடு கூட காணப்படுவீர்களே, ஆனால் நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் மத்தியில் வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர்களைப் போல ஒரு துக்கம், அவர்களைப் போல ஒரு வேதனை, அவர்களைப் போல நெருக்கமான மனோநிலை காணப்படுகிறது. இறுக்கத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுவது என்ன? வேதம் சொல்லுகிறது என்ன? தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் ஆகாயத்தில் கடந்து வருவார். அப்படி வரும்போது மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதற்கு பிற்பாடு உயிரோடு இருக்கிற நாமும் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருப்போம். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன அதே செய்தியை பாருங்கள் பரிசுத்தாவில் நிறைந்து பவுல் குறித்து வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அங்கே சொன்னார், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் வந்து அழைத்து செல்வேன் என்று சொல்லி சொன்னார். பாருங்கள், இங்கே பவுல் சொல்லும்போது சொல்கிறான், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 சொல்லும்போது, அங்கு இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாவது மரித்தோர் எழுந்திருப்பார்கள், அதைத் தொடர்ந்து உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், இப்போ வீதமாக எல்லாரும் இயேசுவோடு கூட இருப்பார்கள் என்று சொல்லி அழகாக பேசப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் காலம் கொடியதாக இருக்கிறது. என்ன சம்பவிக்கும் என்பது நமக்கு தெரியவில்லை. விசுவாசிகளுக்கு ஒரு கொடிய காலம்தான், யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று சொல்லி அறியப்படத்தக்க விதத்தில் இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நெருக்கமான காலம் இருக்கிறது. பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற நெருக்கம் வேறு யாருக்கும் இல்லை. ஏனென்றால் பிசாசுக்கும் கிறிஸ்துவுக்கும் தான் போராட்டம். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், இயேசுவோ ஜீவனை கொடுக்க வருகிறார். ஜீவனை கொடுக்கிற இயேசுவுக்கு விரோதமாய் ஜனங்களை திருப்புவதுதான் சாத்தானுடைய ஊழியம். அதுதான் சாத்தான் சபை அதற்காகத்தான் பிரயாசப்படுகிறது. இன்னும் மட்டுமல்ல, அநேகம் கிறிஸ்தவ சபைகள் என்று சொல்லி எண்ணப்படக்கூடிய அநேகர் துரு உபதேசக்காரர்களாய் வந்து இதற்கு விரோதமாய் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் அவர்களை தூண்டி விடுகிறான். கிறிஸ்தவத்துக்கு விரோதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறான். நாம் கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது என்ன? கிறிஸ்துவின் நிமித்தம் அநேகர் பாடுகளை அனுபவிக்க வேண்டிய காலகட்டங்கள் வரலாம். பிலிப்பு 1:29 பிலிப்பியர்களின் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறதுக்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3:3 உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 12:12 உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இறுதி கால சபை உபத்திரவத்தின் ஊடே வாழ வேண்டியது ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ஹல்லேலூயா. ஆனபடினாலே உபத்திரவங்களை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது, நெருக்கங்களை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது. திருச்சபைகளுக்கு விரோதமாய், விசுவாசிகளுக்கு விரோதமாய் சூழ்நிலைகள் உருவாவதைக் கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் கிறிஸ்துவுக்குள் திடமனதாக இருக்க வேண்டும், கலங்கி தவிக்கக்கூடாது. பிதாவாகிய தேவனிடத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வாக்கியம், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி அருமையாக ரோம சபைக்கு பவுல் எழுதுகிறார். இந்த காலத்தில் நாம் அனுபவிக்கிற இந்த பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. பாருங்கள், ஒரு நாள் வரும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் சந்திப்போம். இயேசுவோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். இயேசு நம்முடைய பெயரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாகவும் தம்முடைய தூதர்களுக்கு முன்பதாகவும் நமக்கு பலன் அளிப்பார். அந்த ஒரு பெரிய மகிமையை, கனத்தை நாம் அடைய போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை தரிசிக்கும்படியான பாக்கியம், இயேசுவை ஆராதிக்கும்படியான பாக்கியம், இயேசுவால் நடத்தப்படக்கூடிய ஒரு உன்னத சாக்கியம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனோடு கூட இந்த காலத்தின் பாடுகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஹல்லேலூயா. இந்த காலத்தில் நம்மை தேற்றும்படியாக பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அது நமக்கும் சொல்லப்பட்டதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் நமக்குள் வாசமாயிருந்து நம்மோடு கூட இருக்கிறபடினால் நாம் அவரை அறியலாம். அவர் நம்மோடு கூட இருந்து சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவார். வரும் காரியங்களை நமக்கு உணர்த்தி பேசுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் வைத்து சென்ற எல்லா உபதேசங்களை குறித்து நம்மை எச்சரித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஆனபடினாலே இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய நாம் சோர்ந்து போகக்கூடாது, அதைரியப்படக்கூடாது. பாடுகள் இருந்தாலும், சங்கடமான சூழ்நிலைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும். விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ பழகிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் சொன்ன மூன்றாவது காரியம் என்ன? மிக முக்கியமான ஒரு காரியம். யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இயேசு அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார். அவர்களெல்லாம் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக பல காரியங்களை அவர்களிடத்தில் காண்பிக்கிறார்கள், பேசுகிறார்கள். இதை கேட்ட மாத்திரத்தில் அவர் சொல்கிறார், உண்மையாகவே நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருப்பது உண்மையானால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இன்றைய தினத்திலே கிறிஸ்தவர்கள் என்று எண்ணப்படக்கூடிய அநேகர் தேவ கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசித்த காரியங்களுக்கு கீழ்ப்படிவதில்லை. பாருங்கள், அது ஒரு கொடிய காரியம். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன மிக முக்கியமான காரியம், என்னிடத்தில் நீங்கள் அன்பாயிருப்பது உண்மையானால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். யோவான் 14:21 எழுதப்பட்டிருக்கிறது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறார். அப்படியானால் நாம் புரிந்து கொள்ள முடியும், உலகத்திலே கிறிஸ்தவர்கள் என்று எண்ணப்படக்கூடியவர்களே இரண்டு விதமான ஜனங்கள் இருக்கக்கூடும். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கையளித்த கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழுகிற மக்கள். இன்னொன்று, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பெயர் பிரசாபத்தை ஏற்படுத்தி கொண்டாலும் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் தனக்கு நலமாய் தோன்றுகிற வழியிலே சஞ்சரிக்கிறவர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு விரும்புகிற ஒரே காரியம் அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. இன்னும் யோவான் 15:10 இயேசு சொல்லும்போது சொல்லுவார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே ஒரு அன்பின் தொடர்பு இருக்கிறது. இந்த அன்பின் தொடர்பு அற்றுப்போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு குடும்பத்திலே ஒரு மகன் இருக்கிறான் என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். தகப்பன் நிச்சயமாக அந்த மகனை நேசிப்பான். ஆனால் சில வேளைகளில் சில குடும்பங்களிலே தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு மகன் கீழ்ப்படிவதில்லை. அவன் சுயாதீனமாய் சிந்திப்பான், சுயாதீனமாய் விலகிச் செல்லுவான். பாருங்கள், அந்த இளைய குமாரனைப் போல தகப்பனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் விலகிச் செல்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. அவர்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்காது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட தொடர்பை துண்டித்து விடுவார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உலகத்திலே அறியப்பட்டாலும் கிறிஸ்துவின் அன்பிலே அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். இயேசு சொல்லுகிறார், நிச்சயமாக என்னுடைய கற்பனைகளில் நீங்கள் நிலைத்திருந்தால், என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டிருந்தால் மட்டும்தான் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்வது மிக முக்கியம். சில சபைகள் தங்களுக்கு என்று சில கற்பனைகளை ஏற்படுத்திக் கொள்கிறது. சில ஊழியக்காரர்கள் தங்களுக்கு நலமாய் தோன்றுகிற சில வசனங்களின் அடிப்படையில் சில உபதேசங்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். சில துருபதேசக்காரர்கள் தங்களுக்கு ஏற்ற விதமாய் சில உபதேசங்களை ஏற்படுத்தி கொண்டு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் கை கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று விட்டு சென்றிருக்கிற கற்பனைகளை மட்டுமே. பாருங்கள், மத்தேயு 28:20 இயேசு சொல்லும்போது சொன்னார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொன்னார். அப்ப திருச்சபை தலைவர்களுடைய ஒரே வேலை என்ன? பாருங்கள், சுவிசேஷம் அறியப்படாத இடத்துல சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்து சென்றிருக்கிற உபதேசங்களை திருச்சபை கை கொள்ளும்படியாக போதிப்பதுதான். இன்றைய தினத்திலே அநேகம் திருச்சபைகள் போதிக்க தவறுகின்றன. அநேகம் திருச்சபைகள் போதிக்க தயங்குகின்றன. ஆனபடினாலே விசுவாசிகள் ஆவிக்குரிய நிலையிலே சீர்கட்டவர்களாக போய்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி எண்ணப்படலாம், ஆனால் ஆவிக்குரிய நிலையிலே சீர்கட்ட வாழ்க்கை வாழுகிற அநேக மக்களை நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே கர்த்தருடைய நாமம் வீணிலே வழங்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவாக அந்த காரியங்கள் காணப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 யோவான் 5:3 யோவான் எழுதும்போது சொல்கிறான், பாருங்கள், கற்பனைகளை கை கொள்வதே அவரில் அன்பு கூறுவதாம். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நாம் பிரிக்க கூடாதபடிக்கு வாழ வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்திலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு முழுவதுமாய் கீழ்ப்படுகிறேனா, அல்லது என்னுடைய சபை சொல்கிற அல்லது எனக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரன் காண்பிக்கிற காரியங்களை மட்டும் நான் கை கொள்கிறேனா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8:36-37 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோமே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும்
தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் பவுல் எழுதுகிறார். யார் அப்படி சொல்ல முடியும்? சிந்தித்து பாருங்கள். எந்த ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளி சென்ற கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறானோ அவனை மட்டும்தான் இந்த உலகத்தின் எந்த காரியமும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இல்லையானால் கொடிய சூழ்நிலைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது பின்மாறி போவதற்கு ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. தெசலோனிக்கே சபையை குறித்ததான ஒரு சாட்சி 1 தெசலோனிக்கேயர் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு உபத்திரவம் இருந்தது. அந்த மிகுந்த உபத்திரவத்திலும் அவர்கள் பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோടെ திருவசனத்தை பிடித்து கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நிச்சயமாக சொல்கிறேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், மிக முக்கியமான ஒரு செய்தி இது, கவனியுங்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தியத்தை கை கொண்டு வாழ்ந்தால் மட்டும்தான், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய காலங்களிலே ஏற்படக்கூடிய நெருக்கத்தின் மத்தியிலும் இயேசுவை விட்டு நீங்கள் பிரியாமல் உங்களை காத்துக்கொள்ள முடியும், கிறிஸ்துவில் நிலைத்திருக்க முடியும். ஒருவேளை கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு ஒரு சபை ஆராதனைக்கு போக்குவரத்துமாய் நீங்கள் இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரரை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்திலே நீங்கள் இருக்கலாம், ஏதோ சில நன்மைகள் கிடைக்கிறது என்று சொல்லி கிறிஸ்தவத்தை நீங்கள் தழுவி கொண்டிருக்கலாம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. அப்படி இருந்தால் கொடிய நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது பின்மாறி போவதற்கு ஏதுவாக இருக்கும். யூதாஸ் காரியத்து ஏதோ ஒரு உலக லாபத்திற்காக, உலக நன்மைக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். இல்லையா? தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் தேவனுடைய அன்பை விட்டு விலகி சென்றான் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். கொடிய காலங்கள் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள், அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அப்படி நிலைத்திருக்கும் போதுதான் அவருடைய அன்பை விட்டு பிரிக்கும்படியான எந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாம் தைரியமாக அதை எதிர்கொள்ள முடியும், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது ஒரு காரியத்தை அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:4 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நிலைத்திருந்து கனி கொடுங்கள். இயேசுவிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும். உலகத்தில் இன்னொரு மனுஷனிலே நிலைத்திருக்கிறது அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நிலைத்திருந்து கனி கொடுக்கணும். அப்படியானால் இயேசுவின் அன்பிலே நாம் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசுவோடு கூட ஒரு ஒட்டப்பட்ட வாழ்க்கை, உலகத்தோடு ஒட்டப்பட்ட வாழ்க்கை அல்ல. உலகத்தோடு ஒட்டப்பட்டிருக்கிறவன் இயேசுவோடு கூட ஒட்டப்பட முடியாது. ஒரு ஊழியக்காரனோடு தன்னை ஒட்டி கொண்டவன் இயேசுவோடு கூட ஒட்ட முடியாது. சில சபை கொள்கைகளோடு தன்னை ஒட்டி கொண்டவன் இயேசுவோடு கூட ஒட்டி கொள்ள முடியாது. சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும். அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள் என்று சொல்லி இயேசுவே சொல்லி இருக்கிறார். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். 15:5 சொல்லும்போது சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். பிரியமானவர்களை, சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இயேசுவிலே நிலைத்திருந்தால் மட்டும்தான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது என்ன சம்பவிக்கும்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும் போதுதான் சமுதாயம் நம்மை கிறிஸ்துவின் சீஷர்களாக அறிகிறது. நாம் வேதத்தை தூக்கி கொண்டு நடப்பதினாலோ அல்லது கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுப்பதினாலோ, அல்லேலூயா என்று சொல்லி வேகமாய் கோஷமிடுவதினாலோ அல்ல, நாம் நல்ல கனிகளை கொடுக்கும்போதுதான் சமுதாயம் நம்மை கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி மிஷனரிகள் அபிலமாகத்தான் செயல்பட்டார்கள். அவர்கள் முதலாவது ஜனங்களுக்காக நற்கிரியைகளை செய்தார்கள். ஜனங்களுக்காக பல தியாகங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஜனங்களுக்கு அவர்கள் நல்ல கனிகளை கொடுத்தார்கள். இதன் மூலம் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டார்கள். இந்த திருச்சபை வாழ்க்கையிலே அநேக ஊழியக்காரர்களும் சரி, விசுவாசிகளும் சரி அபிதமாக இல்லை. பிரியமானவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி சென்ற மிக முக்கியமான காரியம், என்னில் நிலைத்திருந்து கனி கொடுங்கள். மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள்.
ஹல்லேலூயா. 15:16 நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக தெரியுமா? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். அப்படியானால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவ மக்களாகிய நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்ததனுடைய மிக முக்கியமான நோக்கமே அவருக்காக கனி கொடுப்பது, இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் கனி கொடுப்பது, இயேசுவில் நிலைத்திருந்து கனி கொடுப்பது, அவருடைய சமூகத்திலே நிலைத்திருந்து நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வது. கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஒரு பெரிய லிஸ்ட் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பிலிப்பியர் 1:10 சொல்லப்பட்டிருக்கிற நீதியின் கனிகள், கொலோசியர் 1:10 நற்கிரியைகளாகிய கனிகள். இப்படி பல்வேறு விதமான கனிகளை நாம் கொடுக்கும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நற்கிரியைகளாகிய கனிகளை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், நீதி உள்ள செயல்களாகிய கனிகளை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய கனிகளை நாம் அப்படி கொடுக்க வேண்டும். மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற, கவனிக்கிற ஒவ்வொருவரும் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். நம் ஒவ்வொருவரும் மூலமும் இயேசு மகிமைப்படுவார். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறோம் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம் அதிகமாக கனி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய பல ஆலோசனைகள் வேதத்தில் இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். தீத்துவின் புத்தகம் 3:14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடையவர்களும் கனியேற்றவர்களாய் இராதபடிக்கு குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ஒருவேளை இதுவரைக்கும் நற்கிரியைகளை செய்து பழக்கம் இல்லாத கிறிஸ்தவர்கள் கூட இனி வரக்கூடிய நாட்களிலே கனியேற்றவர்களாய் விளங்காதபடிக்கு நாம் கனி உள்ளவர்களாய் விளங்கத்தக்கதாக நாம் நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய படிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முன்வர வேண்டும், மற்றவர்களுக்கு தயவு பாராட்ட முன்வர வேண்டும். அன்பு, சாந்தம் போன்ற குணங்கள் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். இச்சையடக்கம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதியின் கனிகள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இப்படி காணப்படும் போதுதான் அநேகர் நம்மிலே இயேசுவை அறிந்து கொள்வார்கள், அநேகர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சமுதாயம் ஒத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களை, நாம் தீர்மானம் எடுப்போம், கர்த்தரில் நிலைத்திருந்து நாம் கனி கொடுப்போம். 5வது ஒரு காரியத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 14 13-14 வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனே பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இங்கே அவர்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அதன் மூலம் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். அப்படியானால் தம்முடைய சீஷர்கள் தன்னுடைய நாமத்திலே ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே ஆண்டவர் அறுதியிட்டு சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகமாக ஜெபித்தார், நமக்கு தெரியும். பவுலுடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபம் அதிகமாக காணப்பட்டது. பேதுரு போன்ற அப்போஸ்தலர்களும் அதிகமாக கூடி ஜெபித்தார்கள், தனித்தனியே ஜெபித்தார்கள். ஜெபம் கிறிஸ்தவனுடைய அடையாளம். நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு எதிர்பார்க்கிறார். பாருங்கள், குமாரங்களே பிதா மகிமைப்படும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார், செய்ய விரும்புகிறார். அப்படி செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், யாரோ ஒருவர் நமக்காக அற்புதம் செய்வதல்ல. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில், நாம் தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தருடைய பாதப்படியிலே அமர்ந்திருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே எதற்காக ஜெபிக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரோமருக்கு எழுதிய நிருபம் 12 வசனத்திலே பவுல் சொல்லும்போது சொல்கிறார், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், உறுதியாய் தரித்திருங்கள். பாருங்கள், இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லும்போது சொல்லுவார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்லும்போது சொல்கிறான், 1 பேதுரு 4:7 ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அப்போ ஜெபம் மிக முக்கியமானது. கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையிலே ஜெபம் முக்கியமானது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஒருவர் அன்பு பாராட்டலாம், திடமனதாய் விசுவாசத்தோடு வருகையை எதிர்நோக்கி நாம் காத்திருக்கலாம், கற்பனைகளை கைக்கொள்ளலாம், கனி கொடுக்கலாம். ஆனாலும் ஜெபம் அவசியம். நமக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நாளைய தினத்திற்காக நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்து நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர்கள் ஜெபித்து நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார்கள். இயேசு நாம் ஜெபிக்கும்படியாக எதிர்பார்க்கிறார். என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி ஒரு பெரிய அஷூரன்ஸ் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
எப்படி ஜெபிப்பது? அதை குறித்து வேதம் சொல்லுவது என்ன? எபேசியர் 6 அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். சிலர் கருத்தோடு ஜெபம் பண்ணுவார்கள், ஆவி செயலற்றதாக இருக்கும். சிலர் ஆவியோடு ஜெபம் பண்ணுவார்கள், கருத்து செயலற்றதாக இருக்கும். மூளை அறிவிலே ஜெபிப்பது கருத்தோடு ஜெபிப்பது, இருதயத்திலிருந்து ஜெபிப்பது ஆவியினாலே ஜெபம் பண்ணுவது. அந்நாளுடைய ஜெபம் அத்தகைய ஜெபம். இன்னும் அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபம் ஆவியினாலே ஏறெடுக்கப்படக்கூடிய ஜெபம், தன்னுடைய உள்ளத்திலிருந்து எழும்புகிற ஜெபம். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியினாலே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? மிகுந்த மன உறுதி உண்டாகும். அந்த மன உறுதியோடு கூட சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்திலே மன உறுதி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். தீமோத்தேயுவுக்கு பவுல் குறிப்பிடும் போது சொல்கிறார், எல்லா மனுஷருக்காகவும் ஜெபியுங்கள், ராஜாக்களுக்காக ஜெபியுங்கள், பாருங்கள் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் நமக்காக ஜெபிக்க வேண்டும், இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்க வேண்டும், நம்மை ஆளுகிற பிரபுக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நமக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இது கிறிஸ்தவர்களாகிய நம்ம மேலே விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. இன்று அநேகர் தங்களுக்காக மட்டுமே ஜெபிக்கிறது உண்டு. தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பம் என்ற நிலையிலே இருந்து விடுவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறபடி உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய தேசம் ஒரு அமைதலான தேசமாய் கலகம் இல்லாமல் ஜனங்கள் வாழ்வதற்குரிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு ஏற்ற விதத்தில் தேசத்தின் ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக கூட நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை திருச்சபையிலே சில அதிகாரங்கள் சிலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். சில திருச்சபை தலைவர்கள் சபையை ஆண்டு கொண்டு வரலாம். அவர்களுக்காக கூட நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. யூதா 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஜெபிக்க வேண்டும், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டும், ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். ஆக ஜெபிக்க வேண்டியது அவசியம். 4-5 காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார். ஒன்று, இந்த கடைசி காலம் நெருக்கமான சூழ்நிலைகள் வர இருக்கிறது. ஆனபடினாலே நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு ஒரு அன்புள்ளவர்களாக இருந்தால், இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்குள் ஒரு ஐக்கியம் இருந்தால், ஒவ்வொரு சபையிலும் ஆராதிக்கிற கிறிஸ்தவர்களுக்குள் அன்பும் ஐக்கியமும் காணப்படுமே ஆனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் அல்லவா? எந்த சக்தியும் நம்மை பிரிக்க முடியாதல்லவா? எந்த சூழ்நிலையில் நாம் இணைந்து மேற்கொள்ள முடியுமே? சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது ஒரு சொன்ன ஒரு காரியம், திடமனதாய் விசுவாசத்தோடு இருங்கள், கலங்காதிருங்கள். காலங்கள் கொடிதுதான், சூழ்நிலைகள் எதிரடையாக வரலாம். சபை நடத்த இயலாத காலம், வசனம் கேட்க கிடையாத ஒரு காலம், எப்படிப்பட்ட காலங்கள் வந்தாலும் கலங்காதிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பற்றி பிடித்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் கலக்கத்திற்கு இடம் கொடாதபடிக்கு தைரியத்தோடு நம்பிக்கையோடும் நாம் காணப்படுவோம். மூன்றாவது ஒரு சொன்ன காரியம், கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். என்னிலே அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். சீஷர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் இது மிக முக்கியமான ஒரு ஆலோசனை. கர்த்தருடைய கற்பனைகளை நாம் வாசிப்போம், தியானிப்போம், கைக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மிலே பிரியமாயிருப்பார். பாருங்கள், கனி கொடுப்போம். கர்த்தருடைய நாமம் நம்மிலே மகிமைப்படும்படியாக நம்ம எல்லாரும் கனி கொடுப்போம். நம்முடைய கனி இத்தகையதாக இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்து பார்க்கலாம். புளிப்பான கசப்பான கனிகள் இருக்கும், ஆனால் அவற்றை அகற்றுவோம், நல்ல கனிகளை கொடுப்போம். கர்த்தருடைய நாமம் நம்மிலே மகிமைப்படட்டும், கர்த்தர் நம்மிலே சந்தோஷப்படட்டும். இறுதியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக நாம் விளங்குவோம். அதிகாலை இருட்டோடு எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இரவெல்லாம் போராடி ஜெபிப்போம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் ஜெபிப்போம். பாருங்கள், இந்த கொடிய காலத்திற்கு தப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட முடியும். அவருக்கு முன்பதாக நிற்பதற்கு நாம் பாத்திரவான்களாக விளங்க முடியும். அவருடைய வருகையிலே பங்கு பெற முடியும். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இயேசுவோடு கூட ஆளுகை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கால சூழ்நிலை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆலோசனைகள், 5 ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படிய முன்வாருங்கள். நாம் இணைந்து ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக
கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நீர் ஒப்புக் கொடுத்தீர். அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக, காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக பஸ்காவை ஆசரித்த போது தம்முடைய சீஷர்களோடு பகிர்ந்து கொண்ட பல காரியங்களை நாங்கள் தியானித்தோம். மிக முக்கியமாக 5 கட்டளைகளை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, இந்த 5 காரியங்களும் நாங்கள் கை கொள்ளும்படியாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம், தியானித்தோம். இதை கைக்கொள்ள எங்களுக்கு கிருபைதார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், எதிரடையான காலகட்டங்கள் வந்தாலும், திருச்சபைகளுக்கு விரோதமாய் உலகம் எழும்பினாலும், மனிதர்கள் எழும்பினாலும், ஒருவேளை எங்களுடைய தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கைக்கு ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்திற்கு நல்ல சேலஞ்சஸ், சவால்கள் எங்களுக்கு முன்பதாக வந்தாலும், நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் அப்போஸ்தலர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆலோசனைகளை நாங்கள் கைக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பற்றி கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் யாவருக்கும் கிருபைதார். இதோ இன்றைய தினத்தில் இந்த தியான பகுதியில் பங்கு பெற்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். உள்ளத்திலே துக்கமும் கலக்கமும் இருக்குமேயானால் ஆண்டவர் இந்த கலக்கத்தை துக்கத்தையும் எடுத்து போடுவீராக. இவள் கர்த்தரை பற்றி விசுவாசத்திலே தங்களை ஒப்புக் கொடுக்கிறபடியினால் இவளுடைய பாடுகள், நெருக்கங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு சந்தோஷத்தையும் தைரியத்தையும் கர்த்தர் இவர்களுக்குள்ளே கட்டளையிடுவீராக. இவர்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கும் ஆமென் என்று கர்த்தர் பதில் தருவீராக. கனி கொடுக்க உதவி செய்யும். கர்த்தருக்கு வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவருடைய வருகை பரியந்தம் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் தேவ அன்பில் நிலைத்திருந்து கற்பனைகளை கை கொண்டு சாட்சியாக வாழ்ந்து கனி கொடுத்து ஆண்டவருடைய வருகையில் பங்கு பெற்று நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள யாவருக்கும் கிருபைதார். நீர் அப்படியே செய்ய போகிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இணைந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் என்னும் சதா காலமும் நாம் அனைவரோடும் உலகத்தின் அனைத்து பரிசுத்தவான்களோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.